பாட்டி என்ன பாட்டி, கார்த்திக் என்ன பண்றாரு? தலை வெடிச்சிருக்குமே நேரம் அவருக்கு என்ன குழந்தை பிறந்துருச்சுன்னு. சஸ்பென்ஸ் வச்சது அவருக்கு தாங்கியிருக்காதுல்ல. உங்களுக்குலாம் தெரியணும், கார்த்திக்கு தெரியாதுல்ல. யா நீங்க வேற. பாவம் அண்ணன் எவ்வளோ ஃபீல் பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்காக. வழியில துடிச்சு போறீங்கன்னு. அப்புறம் குழந்தை பிறந்துச்சு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆமாம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாம்மா நீ வழியில துடிக்கவும். அந்த வழியை பார்த்துருக்கணுமே. அவனை பார்க்க தான் எனக்கு பாவமாக இருந்துச்சு. நீ கூட பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்ட. ஆனால் அவன் அழுகாத குறவேன். தெரியும் பாட்டி, என்னோட கார்த்தியை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால தான் நான் என்ன குழந்தைன்னு சொல்லாமல் சஸ்பென்ஸ் வச்சேன். அதெல்லாம் சும்மாம்மா, முன்னாடி சொன்னது. இப்போ அவனுக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் நல்லா பிறந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்க்க தான் வந்தேன். அதுக்குள்ளே இந்த டாக்டர் கூப்பிட்டாங்களா, அங்கே போயிட்டு வரேன்னு போயிட்டேன். பாட்டி நீங்களாம் இங்கே இருக்கீங்க. அம்மா ராகுல் மாமாலாம் இங்கே. அண்ணி அவங்க இப்போ தான் வீட்டுக்கு போனாங்க. யாருமே சாப்பிடாம இருக்கோம்ல, வீட்டில் போய் ஏதாச்சும் 2 பேரும் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதோட நாங்களும் நம்மளை விட்டால் போதுன்னு சரின்னு சொல்லிட்டோம். 2 பேரும் சரியான ஆளுதே, கரெக்டான ஆள்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் பாட்டி, அத்தை வரவில்லையா? ஏம்மா எவ்வளோ சந்தோஷமான விஷயம், எவ்வளோ சந்தோஷமா இருக்கேனா. நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். இப்போ போய் எதுக்குமா அவளை ஞாபகப்படுத்துகிறேன்? என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க? என்னதான் என் மேலே கோவமாக இருந்தாலும் அவங்க பேரப்புள்ள தானே, வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. என் பேரப்புள்ள இப்போ பிறந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அதை பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அண்ணி பாட்டி தான் சொல்கிறாங்கல்ல, சும்மா அதையே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க வரலைன்னா என்ன, அதான் நாங்கள் இருக்கோம்ல. ஆமாடாம்மா, குழந்தை பிறந்தவ இப்போயே உட்காந்து கண்ணு கலங்கிட்டு இருக்கலாமா? சும்மா இரு. உனக்கு தங்க பெத்த பிள்ளை பிறந்திருக்கு பாரு, அதை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்பியா? அவ வரல இவ வரலன்னு. அவள் வந்தா வர, வராட்டினா போகிறா. அவள் வராத வரைக்கும் சந்தோஷம்னு இரு. சரிங்க பாட்டி, ஆனால் மனசு கேட்கல. என்னை விட்டுட்டு எல்லாரும் என் பொண்டாட்டி பார்க்க வந்துட்டீங்களா? நான் தான் என் செல்லக்குட்டியை முதல் பார்க்கணும். எனக்கு முன்னாடி வந்துட்டீங்க. அண்ணே நீனே இருந்து நல்லா பார்த்துக்க, நாங்கள் வரோம். ரொம்ப தான் பண்ணுறேன். வா பாட்டி நம்ம போகலாம். அண்ணன் என்னமோ ரொம்ப பிக்கு பண்ணுது. எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட தானே வரோம், வரும்போது பார்த்துக்கலாம். வா பாட்டி. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. போ. எப்படி சாதனா இருக்க? எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா? எல்லாம் இப்போ ஓகே தானே? வலி எதுவும் இல்லை இல்லை? அதெல்லாம் நான் நல்லா தான் காட்டியிருக்கேன். இல்லடி, நீ அழுதியா? அதை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா வந்துருச்சு. அதான் உன்னை பார்க்கவே இல்லை. நீ எதுவும் என்னை தப்பா நினைக்கல சாதனா? இல்லை கார்த்தி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நான் அழுகிறத நினச்சி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு. அதனால நான் எதுவும் நினைக்கல. ஆமாம், வந்தோடனே என்ன குழந்தை அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்தோடனே என்னைய பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீ தான். அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்பா. அதுக்காக நம்ம பாப்பா முக்கியம் இல்லைன்னா இல்லை, நீ தாண்டி செல்லக்குட்டி. நீ ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தால் தானே நம்ம பாப்பாவை நல்லா பார்த்துக்க முடியும். அது சரிதான், இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. ரொம்ப வலிச்சதாடி. ஆமாம் கார்த்தி, ரொம்பவே வலிச்சது. சாரிடி. சோ கார்த்தி, என்ன இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வலியை பைகி தெரிஞ்சிருச்சு. ஆனால் பாப்பாவை பார்த்தோன்னே அந்த வலி எல்லாம் காணாமலே போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. சும்மா போங்க கார்த்தி. பாருங்களே, நீங்க என்ன குழந்தைன்னு கேட்கவே இல்லை. என்ன குழந்தையா இருந்தா என்ன செல்லக்குட்டி, அது நம்மளோட குழந்தை. நம்ம குழந்தை தான். ஆனாலும் என்ன, நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. நான் என்னத்த பண்றது? என்ன செல்லக்குட்டி சொல்ற? நான் ஜெயிச்சிட்டேனா? அப்ப அப்ப இது? ஆமா கார்த்தி, நம்ம வீட்டு மகாலட்சுமியே தான். அச்சோ சாதனா. செல்லக்குட்டி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எந்த குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு தான் நினச்சி. இப்போ நம்ம வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லிட்டியா? நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் தூக்கி கொஞ்சிறதுக்கு என்னோட பொண்ணு வந்துட்டா. நான் நினச்ச மாதிரியே பார்த்தியா, நான் தான் ஜெயிச்சிருக்கேன். அப்போ நான் இல்லையா? என்ன செல்லம் இப்படி சொல்லிட்ட? நம்மளோட குழந்தை, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆமால, நம்ம குழந்தை, நம்ம வீட்டு மகாலட்சுமி. ஆனா கார்த்தி, நம்ம தான் இப்படி சந்தோஷப்படுறோம். ஆனா அத்தை அவங்களுக்கு பிடிக்கலையா? என்னைதான் பிடிக்கல. நம்ம பாப்பா முதல்ல பிறந்திருக்கு. பாப்பா பார்க்க கூட வரமாட்டாங்களா? அதெல்லாம் நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க?
அதான் மேடம்க்கு மூஞ்சில சிரிப்பே இல்லையோ? இல்லப்பா, மனசுல சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும், நீ சிரிச்சுக்கிட்டே இரு. இப்போ ஓகேவா? ஆ, இப்பதான் என்னோட பொண்டாட்டி பார்க்கறக்கு எவ்வளவு அழகா இருக்கா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, எனக்கு தண்ணி தான் தாகமா இருக்கு. சரி இரு, நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு கேட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னப்பா, தண்ணி கொடுக்க கூட அவங்க கிட்ட கேட்கணுமா? ஆமாடி, இனிமே எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு தான் செய்யணும். ரொம்ப தான் இப்பவே ரூல்ஸா? இதுக்கு முன்னாடிலாம் குழந்தை பிறந்தோன்னே எல்லாத்தையும் சாப்பிடலாம் சொன்னீங்க. இனி எப்போதான் நான் எனக்கு பிடிச்சத சாப்பிட்றது? கொஞ்சம் நாள் தான் செல்லக்குட்டி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம பாப்பா கண்டி. சரிங்க கார்த்தி, சும்மா தான் சொன்னேன். சரி இரு செல்லக்குட்டி, டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு உனக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன். ம், சரிங்க கார்த்தி. பாப்பா வச்சுக்கிறீங்களா? அச்சோ, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கையில ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும், அது வரைக்கும் நான் தூக்கல, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு, நான் தூக்க பழகிறேன்ல. இல்ல சாதனா, எனக்கு கொஞ்சம் விடவிடன்னு கையெல்லாம் ஆடுது. கொஞ்ச நேரம் வேணா ஆகட்டும். அப்ப சரி. நல்ல வேளை யாரையும் காணோம். நம்ம வாட்டுக்க யாருக்கும் தெரியாமல் போய் பேர பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுவோம். கிளவி கண்ணில் மாட்டினோம், அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காது. அந்த மனுஷனே நல்லா அரைஞ்சிட்டாரு. இந்த கிளவி கண்ணா பின்னான்னு பேசிடும், நமக்கு அசிங்கமாக போயிடும். யாரும் வர்றதுக்குள்ளே போய் பார்த்துட்டு ஓடியாந்துருவோம். ஏம்மா, யாரும்மா நீங்க? இல்லைம்மா, என்னோட மருமகளுக்கு இங்கே தான் குழந்தை பிறந்திருக்கு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களை பார்த்தா குழந்தை பிறந்தவங்களை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, குழந்தைய களவாண்டுட்டு போறவங்க மாதிரிலாம் தெரியுது. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? என்னோட பேர பிள்ளைம்மா, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எல்லாரும் பார்த்தாங்கன்னா என்னை திட்டுவாங்க. என்னை கண்டாலே யாருக்குமே பிடிக்காதுமா, அதான் பதுங்கி பதுங்கி போய் பார்க்குறேன். ஓ, அப்படியா? சரி, உங்க மருமக பேர் என்ன? சாதனாம்மா. ஓ, அவங்க நீங்க தானா? அப்போ என்னை பற்றி உனக்கு தெரியுமா? ஆமா, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நல்ல வேளை நீங்க உள்ள போகல. என்னது, நான் உள்ளே போகக்கூடாதா? நான் உள்ளே போகக்கூடாது சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை இல்லை. நீ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை தானே பார்க்குற, என்னை எப்படி நீ உள்ளே போகக்கூடாது சொல்லுவ? டாக்டர்கிட்ட போய் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஓ, அப்படியா? சரி பண்ணுங்க, நானும் பண்ணிக்கிறேன். இந்த பொம்பளை குழந்தைய திருடுறதுக்கு அங்கே இங்கேயும் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன், அதனால போய் சொல்லுதுன்னு நான் சொல்லவா? என்னம்மா இப்படி பேசுகிற? உனக்கும் எனக்கும் என்னம்மா பகை? நான் வாட்டுக்கு என் பேர பிள்ளைய பார்த்துட்டு போயிடுவேல்ல. ஆ, அவங்க அம்மா மட்டும் ஆகாது, அவங்க வயிற்றுல வந்த பிள்ளை மட்டும் ஆகுமா? எல்லாம் என்ன அவள் சொன்னாலாக்கும், செக்கப் வந்தப்ப எல்லா கதையும் சொல்லிட்டா போல. அச்சோ, இல்லைங்க ஆண்டி, அவங்க சொல்லலை. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? பாட்டிமா சொன்னாங்க. கிழவிக்கு வேறு வேலையே இருக்காது போல, போகிற இடம் பூரா நம்மளை பற்றி தப்பாக சொல்லி வைக்கிறதே வேலை. இப்போ பாரு, இந்த பொண்ணும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கு. இல்லைம்மா, அவங்க என்னோட மாமியார் தான், எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டை, அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காத, விடுமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் எல்லாரும் வந்தாங்கன்னா என்னை போட்டு திட்டுவாங்க. ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் விடுறதா இல்லை. சாதனாவை என்ன கொடுமைப்படுத்திருக்கீங்க. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா வச்சுக்கோங்களே, ஒரே ஒரு சாப்பாட்டில் மருந்து வாங்கிந்து இத்தினூண்டு சின்னமாக ஒரு மாத்திரை கலந்து விட்டா போதும், உங்கள் சோழி முடிஞ்சு. ஆத்தாடி, இவ பயங்கரமான ஆளாக தான் இருப்பா போல. இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் மாமியாக்காரிலாம் என்ன பண்ண போகிறாளோ? பாவம், அந்த குடும்பமே பாவம். என்னம்மா இப்படி பேசுகிற? நான் அவ்வளவுக்கெல்லாம் கொடுமைக்காரி கிடையாதும்மா. அந்த கிளவி என் மேலே இருக்க கோவத்தில் தான் எக்க தப்பா 2-3 சொல்லி வச்சுருக்கோம். சரிங்க ஆண்டி, பரவாயில்ல. அப்போ எல்லாரும் வந்தோடனே நீங்கள் பார்த்துக்கோங்க. உனக்கு கொழுப்பு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் வேலை தானே பார்க்குற, இல்லை ஹாஸ்பிட்டலே உன்னோடதா? அந்தளவுக்கு அதிகாரம் பண்ணுற? இங்கே உள்ள டாக்டர் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, உங்களை மாதிரி இல்லை. நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டே ஒழுங்காக பழக மாட்டீங்க, பாசத்தை காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன இதெல்லாம் புரிய போகுது? பேசாமல் போங்க, உங்களெல்லாம் பார்த்தா குழந்தை உங்கள் குணம் வந்துடும். எனக்கு 1008 வேலை இருக்குது. எனக்கு தெரியாமல் உள்ளே போகணுன்னு நினச்சிங்க, அப்புறம் திருட்டு கேஸு, குழந்தை திருட்டு கேஸு ஞாபகம் இருக்குல்ல? இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என்னையவே உள்ளோட மாட்டேங்கிறா. நான் அது என்னோட பேரப்பிள்ளை, நான் பார்க்காம வேறு யார் பாப்பா? என்னையே உள்ளோட மாட்டாளா? யார் யாரோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நான் பார்க்கக்கூடாதா?
இந்த கிழவிக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கோம். வரட்டும் வரட்டும். இப்போ தானே பார்க்க முடியாது, டியூட்டி முடிஞ்சு போயிருவில்ல, அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ போய் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வருவோம். என்ன சிவா, நான் தான் எந்த சேரீயாக இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் ஓகே, நீனே பார்த்து எடுத்து நீனே ப்ளவுஸ் தச்சிருந்தானே சொன்னேன். அப்புறம் மறுபடியும் என்ன என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டியா? இவகிட்ட வேற எப்படி சொல்லிட்டு கேட்குறதுன்னு தெரியலையே. அசோக் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரில. என்ன இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும். ஒன்றுமே இல்லாமல் இவளை கல்யாணம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது? கவியை எப்படியோ ஈஸியாக ஏமாற்றிட்டோம். ஆனால் இவளை அப்படி ஏமாற்ற முடியாதே. என்ன என்ன சிவா யோசிச்சுட்டே இருக்க? இல்லை மீரா, உங்கள் வீட்டில் ஏதோ நம்ம கல்யாணத்தினால சண்டை வந்துச்சான். சொத்தெல்லாம் உனக்கு தரமாட்டேன், ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டாங்களாம். உண்மையா? அடா ஆமாம் சிவா, அன்னைக்கே சொல்லிட்டாங்க 2 பேரும். எனக்கு உங்கள் காசில் சல்லி பைசா வேணாம், தாராளமாக எழுதி வைங்கன்னு நான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ யார் உனக்கு சொன்னது? ஆத்தாடி, இவன் சாதாரணமாக சொல்லிட்டான். சொத்தும் வேணாம், ஒன்று வேணாம், ஆசிரமத்துக்கு எழுதுங்கன்னு. நம்ம அதை நம்பி தானே இவ்வளோ கல்யாணம் பண்ண பார்த்தோம். இவன் என்னடானா நம்ம தலையில் பாறாங்கல்லையில் தூக்கி போடுறா. அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னா இப்போதைக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணோம், நமக்கு சல்லி பைசா தேராது. இப்போ கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது? இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நல்லா மாட்டிக்கிட்டியேடா. என்ன சிவா, உனக்கு யார் சொன்னது? இல்லை, நீ தான் ஒரு நாள் சொன்னேன், அதான் கேட்டேன். உண்மையாக சொன்னியா இல்லை சும்மா சொன்னியான்னு? ஓ, நான் தான் சொன்னேனா? எனக்கு சொன்ன ஞாபகமே இல்லை. அவங்க நம்மளை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. சொத்து இல்லைன்னா என்ன, நம்ம சம்பாரிச்சுக்கலாம்ல. என்ன சிவா? என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் மீரா, காசு பணமா முக்கியம், சொந்தம் தானே முக்கியம். அவங்க எங்கே வேணால் எழுதி வைக்கட்டும், நம்ம சம்பாரிச்சுக்கலாம். அப்புறம் என்ன, போய் கல்யாணம் வேறையை பாரு. பார்க்கலாம் மீரா. ஆனால் என்ன, உங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் பண்ணுற கல்யாணம், அதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? என்ன சிவா விளையாடுறியா? நீ இதே சீக்கிரமே பண்ணணுன்னு இப்போ வேணாங்கிற. நினச்சி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. நீ இப்போ ஆளே சரியில்லை. என்னாச்சு உனக்கு? யாரும் எதுவும் சொன்னாங்களா? மறுபடியும் அசோக் மாமா வந்து எதுவும் சொன்னாரா? அவன் மட்டும் வந்து எதுவும் சொல்லலைன்னா இந்நேரம் எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிருக்கும். நல்ல வேலை வந்து சொன்னேன். இல்லை மீரா, யாரும் வந்து என்னை பார்க்கல. எனக்கு தான் மனசு உறுத்தலாக இருந்துச்சு. நீ அவங்களுக்கு ஒரே பொண்ணு வேறையா? பாவம், உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் சிம்பிளாக பண்ணாலும் அவங்க கண்ணால் பார்த்து ஆசி வழங்கணும்னு நினச்சிருப்பாங்கல்ல. அதை நாங்கள் எடுத்து எதுக்கு? அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க சம்மதத்தோடு பண்ணிக்கலாம்ல. அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவங்க எப்போ இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒத்துக்க வைப்போம் மீரா. அதை விட நமக்கு என்ன வேலை? அவங்க சம்பவத்தோடு பண்ணாதானே எல்லாருக்கும் நல்லது. பரவாயில்ல சிவா, எங்கள் அம்மா அப்பா உன்னைய வெறுத்தாலும் அவங்களுக்காக நீ பேசுகிற பாரு, இந்த நல்ல கேரக்டர் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. சரி, அப்போ சரி, அவங்க ஒத்துக்காங்களான்னு ஒரு 2 மாதம் பார்ப்போம். அதுக்கு மேலேன்னா நான் இப்படி தான் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன, ஓகேவா? சரி மீரா, நான் 2 மாதம் இருக்குல்ல. அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? சொத்தை எப்படி ஆட்டி போடுறதுன்னு தான் யோசிக்கணும். என்ன சிவா? இல்லை மீரா, எப்படி சம்மதிக்க வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, கிளம்பு. என்ன நினச்சி பேசுகிறேன், ஆளே சரியில்லையே. திடீர்னு தானாக பேசுகிறேன். என்னமோ தெரியல. என்னமோ நம்ம அப்பா அம்மாக்காக யோசிக்கிறேன்ல, அது வரைக்கும் நல்லது தான். ஆனால் என்ன, திடீர்னு வான்னு சொல்கிறேன், அப்புறம் திடீர்னு சரி போன்னு சொல்கிறேன். பேயி பிடிச்சிருச்சா? இருக்கும். சரி மீரா, கிளம்பு, பார்த்துக்கலாம். அவங்க சம்மதத்தோடு பண்ணிக்கலாம். நானும் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா தாயும் குதிப்பாங்க, நான் ஒத்துக்க வச்சுருவேன். சரி சிவா, இந்த மாதிரி எப்பவும் மற்றவங்களுக்காக நினைக்கிறதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் எனக்கும் உன்னைய பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியே எப்பவும் இரு, மாறிடாத. உன்னோட நல்ல குணம் புரிஞ்சுக்காம எப்போ பாரு அந்த அசோக்கை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை மட்டும் போய் சொன்னோன்னா வச்சுக்க, உன் மேலே கொஞ்சம் மரியாதை கூடுதலாகவே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டுருவாங்க. ஆமாம் மீரா, நான் இந்த மாதிரி சொன்னேன்னு அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லு. அப்போ தான் என் மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வரும். கண்டிப்பாக சிவா, இதுக்கு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை சொல்லுவேன். போனோன்னு எனக்கு என்ன வேலை? இதான் வேலை. வாடா, எப்படியோ மீராவை நம்ப வச்சாச்சு.
ஏதாச்சும் குருட்டு கேள்வி கேட்டு நம்மளை மடக்கிடுவான்னு பார்த்தேன். நல்ல வேலை, எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் இவ. லேசா சென்டிமெண்ட்டாக பேசினா நம்பிடுறா. அது வரைக்கும் நமக்கு நல்லது. 2 மாதத்துக்குள்ள சொத்தை முதல்ல நம்ம பேருக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவள்கிட்ட கல்யாணமே பண்ணணும். இல்லைன்னா அவள் பேருக்கு மாற்றிட்டு கல்யாணம் பண்ணணும். சொத்து இல்லாமல் கல்யாணம் பண்ணோம் வேஸ்ட்டு. நம்மளை அம்மா சோத்துல விஷத்தை வச்சு கொண்டே போட்டோம். முதல்ல போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி தப்பிச்சுக்கிட்டேன். இல்லை அவ்வளோதான். அதுக்குள்ளே இவளுக்கு பழசு எதுவும் ஞாபகம் வந்துருச்சுன்னா வராது. சும்மா எப்படி ஞாபகம் வரும். கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்கார். இல்லைன்னா சொத்து மேட்ரு ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுல்ல. தெரிஞ்சிருக்குன்னா அந்த சொத்துலாம் நமக்கு வர்றதுக்கு தான். அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. எது வேலை நமக்கு நல்லது நடந்தால் சரிதான்.